அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்பிளி சக்சஸ் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். வெற்றி என்பது எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒன்று. வெற்றியை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அப்ப வெற்றி எப்படி சுலபமா கிடைக்குமா? கஷ்டப்பட்டு கிடைக்குமானா, வெற்றி என்பது கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும், போராடி தான் கிடைக்கும். அப்ப யாருக்கு வெற்றி எந்த வகையில கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவங்க ஜாதகத்திலே இருக்கு. அப்போ ஒரு பாவத்துல ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவங்கிறது முயற்சியை குறிக்கும். 6ஆம் பாவங்கிறது வெற்றியை குறிக்கும். லக்னாதிபதிங்கிறது ஜாதகரை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி கிடக்கூடாது, 3ஆம் அதிபதி கிடக்கூடாது, 6ஆம் அதிபதி கிடக்கூடாது. லக்னாதிபதிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதகர் எப்பொழுதுமே லக்னாதிபதியை காட்டிலும் 6ஆம் அதிபதி வலுப்பெற்றான்னா எதிரிகள் கை ஓங்கும். அதே சமயத்துல 6ஆம் அதிபதியை காட்டிலும் லக்னாதிபதி வலுவா இருந்தார்னா ஜாதகருடைய கை ஓங்கும். போட்டித் தேர்வுங்கிறது 6ஆம் பாவம், வெற்றிங்கிறது 6ஆம் பாவம். இது கூட 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 4 பாவங்களுமே ஒரு ஜாதகத்துல நல்ல வகையில இருந்து, அந்த 4 பாவாதிபதிகளும் நல்லா இருந்து, அந்த 4 பாவாதிபதிகளுக்கும் வீடு கொடுத்தவர் நல்லா இருந்து, அவர்களுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருந்தால் இந்த ஜாதகர் எந்த துறையில கால் வச்சாலும் வெற்றி தான். ஏன்னா எந்த ஒரு தொழிலுக்குமே முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு 3ஆம் பாவம், 6ஆம் பாவங்கிறது வெற்றியை கொடுக்கும், 11ஆம் இடம்ங்கிறது திருப்தியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். அப்ப 1, 3, 6, 11 இந்த 4 பாவாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தா இந்த நபர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி, அந்த துறையில் நமக்கு நாலேஜ் இல்லாம இருந்தா கூட இவர் அந்த முயற்சிக்கு பண்ணார்னாலே வெற்றி வாகை இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா அடிப்படை பாவங்கள் இவருக்கு நல்லா இருக்கு. 1, 3, 6, 11 இந்த பாவாதிபதிகள் வலுவா இருக்கும் பொழுது இவர் எந்த துறையில் இருந்தாலும் மிக உச்சாணி கொம்புக்கு சென்று விடுவார். பல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சப்ஜெக்டை தெரியாத சப்ஜெக்டை கூட இவர் இறங்கி வேலை பார்த்தாருன்னா அதன் நுணுக்கங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இவருடைய முயற்சிகள் படு வேகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். முன்னேற்ற அடைஞ்சே தீரணுங்கிற வெறி இவருக்கு அதிகமா இருக்கும். அப்போ சிம்பிளி சக்சஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்கு 1, 3, 6, 11 பாவங்கள், பாவாதிபதிகள், வீடு கொடுத்தவர்கள், சாரம் கொடுத்தவர்கள் எல்லாருமே நல்லா இருந்து இவருடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் ஜாதகருடைய முயற்சிகள் அனைத்தும் விஸ்வரூப வெற்றி அடையும். சிம்பிளி சக்சஸ்ங்கிறது அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு மிக மிக அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். எல்லாருக்குமே இப்படி அமையுமான்னு கேட்டால் இந்த 4 பாவாதிபதிகள் இருக்கக்கூடிய நிலைமை, இதில் எத்தனை பேர் வலுவாக இருக்காங்க அதை பொறுத்து அவருடைய வெற்றியின் சதவீதம் இருக்கும். மொத்தத்தில் இந்த 4 பாவங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறது. இந்த 4 பாவங்களும் வலுவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சிம்பிளி சக்சஸ் அப்படிங்கிறது இந்த அமைப்புடையவர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். இதில் லக்னாதிபதிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 3ஆம் அதிபதிங்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி, 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி கொண்டான அதிபதி, 11ஆம் இடங்கிறது ஜாதகருக்கு லாபத்தையும் திருப்தியும் தரக்கூடியது. ஆக இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் சிம்பிளி சக்சஸ் உங்களுக்கும் சாதகமானது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி,